இன்னைய தேதிக்கு ஒரு வீட்டை புதுசா வாங்கலாமா இல்ல வாடகை இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனானு உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. சென்னையில ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஏரியால ஒரு 3 BHK வாங்கினீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைய ரேட் போகும். சப்போஸ் நீங்க ஒரு 20 லட்ச ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் போட்டீங்கனாலும் பேலன்ஸ் இருக்கிற 80 லட்ச ரூபாய் லோன் போவீங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 7.5% இருக்கு. இது 20 வருஷத்துல நீங்க பே பண்ணாலும் மாசம் இஎம்ஐ 64,000 ரூபாய் வரையும் நீங்க பே பண்ண வேண்டி வரும். இன்னைய தேதிக்கு ரியல் எஸ்டேட் வருஷம் 5% வரையும் அப்ரிஷியேட் ஆகுது. இது 6% வச்சுக்கிட்டாலும் 20 வருஷத்துல உங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 3.25 கோடியா இருக்கும். இதே நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனீங்கன்னா இனிஷியலா கட்ட வச்சிருந்தா அந்த 20 லட்ச ரூபாய் உங்க கையில இருக்கும். இது ஒரு 12% ரிட்டர்ன் தரக்கூடிய போர்ட்போலியோல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க மாசம் 64,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிருப்பீங்க. அதே நீங்க ரெண்டலா போனீங்கன்னா 30,000 ரூபாய் வரையும் வாடகை வரும். அப்போ பேலன்ஸ் உங்க கையில 34,000 ரூபாய் இருக்கு. இதை ஒரு 12% ரிட்டர்ன் தரக்கூடிய போர்ட்போலியோல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. 20 வருஷம் கழிச்சு உங்க கார்பஸோட வேல்யூ 6 கோடியா இருக்கும். நீங்க ஒரு வீட்டை வாங்கி இருந்தீங்கன்னா அதோட வேல்யூ 3 கோடியா இருக்கும். நீங்க ரெண்டல் போயிருந்தீங்கன்னா உங்க கையில 6 கோடி ரூபாய் இருக்கும். சோ எது பெட்டர் ஆப்ஷன் நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க.